Alhamdulillah, assalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Allahumma antas salam wa minkas salam. Tabarakta ya dal jalali wal ikram. Rabbi zidni ilma. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹி தஆலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சூரா அல் இன்ஷிகாக். இன்ஷிகாக் அப்படிங்கிறது 84வது சூரா. இன்ஷிகாக் அப்படிங்கிறது 84வது சூரா. அல்ஹம்துலில்லா, இது மக்காவில் அருளப்பட்ட சூரா, மக்கி சூரா அப்படின்னு சொல்லுவோம். இதில் மொத்த வசனங்கள் எத்தனை இருக்குது? 25 வசனங்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லா. இதில் இன்ஷிகாக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இன்ஷிகாக் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அது எந்த வார்த்தையிலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் வசனத்தில் இன்ஷக்கத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேவா? இன்ஷக்கத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த சொல்லிலேருந்து தான் இந்த வார்த்தை இன்ஷிகாக் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளந்து போகுதல். பிளந்து போகுதல் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பிளந்து போதலை பற்றி சொல்லும்போது எதை பிளந்து போகுது அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானம் பிளந்து போகிறத பற்றி தான் இதெல்லாம் சொல்கிறான். அல்ஹம்துலில்லா. அதனால் இந்த பெயரை இதற்கு சூட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம ஏன் இந்த இன்ஷிகாக் அப்படின்னு பேர் வந்துருச்சு, அதாவது த ஸ்ப்ளிட்டிங் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? பெயர் காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இறக்கி அருளப்பட்ட காலம் என்ன? இந்த சூறா எப்போ இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மக்கா வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில் தான் இறக்கி அருளப்பட்டிருக்குது. ஸோ இதில் இந்த சமயம் அப்போ அந்த சூழல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொடுமை காலம் அப்படிங்கிறது ஆரம்பம் ஆகலை இன்னும். ஓகேவா? அந்த குறைஷுகளால், மக்கா காஃபிர்களால் அந்த கொடுமை காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாகலை. ஆனாலும் குரானுடைய அழைப்பு மக்கா நகரத்தில் பகிரங்கமாகவே என்ன பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் மறுமை ஏற்படும். அந்த மறுமை நாள் அன்றைக்கி நம்ம எல்லாருமே அல்லாஹ் முன்னாடி பதில் சொல்கிறதுக்கு ஆஜராக வேண்டியிருக்கோ அப்படிங்கிறத இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? ஏற்க மறுத்துட்டாங்க. ஓகேவா? ஏற்க மறுத்துட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சூரா அல் இன்ஷிகாக் அப்படிங்கிறது இறக்கி அருளப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூறாவினுடைய மைய கருத்து என்ன? இந்த சூறா எதை பற்றி தான் சொல்லுது நமக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது இதில் உள்ள மைய கருத்து, கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி தீர்ப்பு நாள் அப்படிங்கிறது தான். ஓகேவா? மறுமை நாள், இறுதி தீர்ப்பு நாள், அதாவது த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், த டே ஆஃப் ரிசரக்ஷன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ முதல் 5 வசனங்களை பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இறுதி தீர்ப்பு நாளில், அதாவது அந்த இறுதி தீர்ப்பு நாள் எப்படி இருக்கும், அதனுடைய நிலைமைகளை விவரித்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அது மட்டும் இல்லை, நிலைமைகளை விவரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய உண்மையை ஆதாரத்தோட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதில் சொல்கிறான். அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா 6லேருந்து 19 ஆயத்துக்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் உணர்ந்தாலும் சரி, உணரலைனாலும் சரி, எந்த நிலையிலையா இருந்தாலும் சரி, அவன் கண்டிப்பாக அவனுடைய அதிபதியிடம் ஆஜராகிறதுக்கு நிர்பந்திக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? நிர்பந்தமாக இந்த காலம் என்ன பண்ணுது? நம்மளை அப்படியே கடத்திட்டு போகுது, நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போகுது. எங்கே கூட்டிகிட்டு போகுது? அல்லாஹுக்கு முன்னாடி நம்ம நிற்க போகிறத. ஓகேவா? அல்லாஹ் நம்ம படைத்த அதிபதியின் முன்னாடி நம்ம நிற்க போகிறத நம்மளை என்ன பண்ணுது? காலம் நிர்பந்திச்சுக்கிட்டே தான் இருக்குது. காலம் போக போக என்ன ஆகுது? நம்ம மறுமையாக நெருங்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போது நம்ம அதிபதிக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஆஜராக போகிறோம் அப்படிங்கிறத நிர்பந்தமாக நம்மளை கூட்டிக்கிட்டு போயிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை மனுஷன் உணர்ந்தாலும் சரி, உணரலைனாலும் சரி, இது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் 2 பிரிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இதில் சொல்லப்படுது. 6லேருந்து 19 வரைக்கும். ஒரு பிரிவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வலது கரத்தில் அவங்களுடைய வினைப்பட்டியல் கொடுக்கப்படும். அதாவது அவங்களுக்கு கடுமையான கேள்வி கணக்கு இருக்காது.
ஓகேவா? அதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சு அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு கடுமையான ஒரு கேள்வி கணக்கு இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு வினைப்பட்டியல் எங்கே கொடுக்கப்படும்? வலது கரத்தில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது ஒரு சாரார், ஒரு பிரிவினர். இன்னொரு பிரிவினர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடது கையிலையோ இல்லை முதுகுக்கு பின்னாடியோ அவங்களுடைய வினைச்சுவடிகள் கொடுக்கப்படுது. ஸோ இவங்க வந்து இந்த கொடுக்கப்பட்டோடனே என்ன தெரியுமா நினைப்பாங்க? எப்படியாச்சும் நம்ம இறந்து போயிடணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஓகேவா? ஆனால் அவங்களுக்கு மரணம் வரவே வராது. அவங்க கண்டிப்பாக நரகத்தில் தள்ளப்படுவாங்க. ஸோ உலகத்தில் வாழும்போது, இந்த உலகத்தில் இந்த துனியாவில் இருக்கும்போது இறைவன் முன்னாடி நம்ம பதில் சொல்லணுமே அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் தப்பெண்ணத்திலேயே மூழ்கி கிடந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா தீய கதி தான் நடக்கும். அவங்க வந்து நரகத்துக்கு தான் தள்ளப்படுவாங்க அப்படிங்கிற விஷயம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இதில் ரொம்ப ரொம்ப நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பொழுது சாஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வானம் வந்து சிவப்பாயிடுமா? பொழுது சாயும் போது சாயங்கால நேரத்தில் மகரிப் நேரத்தில் எப்படி இருக்கும்? வானம் வந்து சிவப்பாகுமா? அதுக்கப்புறமா பகலுக்கு பின்னாடி இரவு வருமா? அதுக்கப்புறமா இரவு நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனிதர்களாக இருந்தாலும் சரி, மற்ற விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, அதது இடத்துக்கிட்ட போய் அப்படியே அமைதியாக சக்கினத்தை தேடிக்குதா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சந்திரன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிறையில் அப்படியே முழு நிலவாக அதாவது என்ன சொல்கிறது, பிறையாக இருந்து அதை வந்து தோன்றுது, அதுக்கப்புறம் வளருது, அப்புறம் முழு நிலவாக மாறுது. இந்த மாதிரி வந்து நடக்கிறது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது இல்லையா? நம்ம வந்து அதை அன்றாட வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இந்த நிகழ்வு. அப்போது இது வந்து எவ்வளவு உறுதியானது, எவ்வளவு நிச்சயமானது, எவ்வளவு ட்ரூ ஆனது அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அதே அளவுக்கு அவங்க வந்து உலக வாழ்க்கையில் இருந்து மறுமையில் நற்கூலி கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை தண்டனை கிடைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே உறுதியானது தான் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளவு ஊர்ஜிதமானதோ உறுதியானதோ, அதே போல தான் இந்த உலகத்தோடைய வாழ்க்கை முடிந்து மறுமை வாழ்க்கைன்னு இருக்குது. அந்த மறுமை வாழ்க்கையில் நற்கூலியாக இருந்தாலும் சரி, தண்டனையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இருக்குது, மனிதர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத ஊர்ஜிதமானது தான், உறுதியானது தான் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். இறுதியாக இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறுதி வசனங்களில் அதாவது குரானை வந்து கேட்டு அதாவது இறைவனுக்கு முன்னால் நம்ம தலை தாழ்த்தி நிற்க போகிறோம் பார்த்திங்களா, அதை வந்து பொய் அப்படின்னு இந்த உலகத்தில் சொல்லிகிட்டு இருந்த இந்த நிராகரிக்கிறவங்களுக்கு அங்கே என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, கடுமையான துன்பமான தண்டனை கிடைக்கும் அப்படின்ற எச்சரிக்கை இருக்குது. அதே சமயத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக பாருங்கள், இறை நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, அதாவது நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு கணக்கே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்கூலியாக வழங்குவான் அப்படிங்கிற ஒரு நற்செய்தியும் இதில் அறிவிக்கப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுதான் வந்து சூரா அல் இன்ஷிகாக். ஸோ இதனுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விஷயங்கள் தான். என்னென்ன திரும்பவும் சொல்கிறேன். ஒன்று வந்து இறுதி நாள் இருக்கும்போது இறைவன் வந்து அவனுடைய உத்தரவு கேட்டுட்டு வானம் பிளக்கும், பூமி நீளும், அப்புறம் அதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே வெளியில் தள்ளும். ஸோ இதெல்லாமே நடக்கும். இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறுதி தீர்ப்பு நாளை பற்றி சொல்லிவிட்டு அதனுடைய நிலைமைகளை விவரிச்சுட்டு அதில் உள்ள உண்மையான விஷயங்களையும் ஆதாரத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்குறான். 2வது விஷயம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், நல்லடியார்கள் அவங்களுடைய வழக்கத்தில் அவங்களுடைய செயலேட்டை சந்தோஷமாக வாங்குவாங்க. அதே சமயத்தில் திரும்பவும் நம்மலாம் மீட்டப்பட மாட்டோம், திரும்பவும் நம்மலாம் வந்து எந்திரிக்க மாட்டோம், இந்த உலகத்துலேருந்து திரும்ப உயிர் பிச்சுலாம் வரமாட்டோம் அப்படின்னு ரொம்ப இருமாப்போடு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இடக்கரத்துலையோ இல்லைனா முதுகுக்கு பின்னாடியோ அவங்களுக்கு செயலேட்டு அவங்களுடைய இதை வந்து கொடுக்கப்படும். அப்போ வந்து அவங்க அதை நினச்சி என்ன பண்ணுவாங்க, கதறுவாங்க, இறந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க, மரணம் வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்தது 3வது விஷயம் இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய, அதாவது இறை வசனங்களுக்கு தலை சாய்க்காமல் ஒரு கூட்டம் இருக்குது பார்த்திங்களா, நிராகரிக்கக்கூடிய கூட்டம், அவங்களுக்கு வேதனை அப்படிங்கிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் 4வது விஷயம் என்னென்னா, நம்பிக்கை கொண்டு நற்செயல் செஞ்சு இருக்காங்க பார்த்திங்களா இந்த துனியாவில், அவங்களுக்கு கண்டிப்பாக நற்கூலி அவங்க பெறுவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்துக்கு பின்னாடி அவங்களுடைய பலன்
அது வந்து ரொம்ப சுகமான பலனாக இருக்கும், அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு நன்முறையில் அனுபவிக்கக்கூடிய பலனாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நற்செய்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுதான் நம்ம வந்து சூரா அல் இன்ஷிகாக்கில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம வந்து சூரா அல் இன்ஷிகாக் 84வது சூரா, 25 ஆயத்துக்களை கொண்ட சூரா, மக்காவில் அருளப்பட்ட சூறாவை பார்க்க போகிறோம். முதல் 5 ஆயத்துக்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இது வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஸ்ப்ளிட்டிங் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா பிளந்து போதல் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து முதல் 5 வசனங்களை வந்து வார்த்தைக்கு வார்த்தை பொருளோட அர்த்தத்தை விளங்கி அதற்குண்டான விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரின் உள்ளங்களிலும் குர்ஆனின் ஒளியை ஒளிரச் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதஸ் ஸமாஉ ன்ஷக்கத் وأذنت لربها وحقت وإذا الأرض مدت وألقت ما فيها وتخلت وأذنت لربها وحقت. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம முதல் 5 ஆயத்துக்களை பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து முதல் வசனத்தை பார்க்கலாம். இதஸ் ஸமாஉ ன்ஷக்கத், அதாவது இதா அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. இதா அப்படின்னா போது அப்படின்னு அர்த்தம். இந்த போது அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கும். ஓகேவா? இது ஒரு ஷர்த்துன்னு சொல்லுவோம் இதா அப்படிங்கிறது. ஓகேவா? இது வந்து ஒரு நிபந்தனைக்காக வரக்கூடியது. இந்த நிபந்தனை அப்படின்றது, இந்த இதா அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து ஒரு ஒரு கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே இதுக்கு ஒரு ஜவாப் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு உண்டான பதிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருப்பான். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம போக போக பார்க்கலாம். இது இப்போ வந்து இதா அப்படிங்கணும் போது, என்ன போது? நடக்கும்போது, ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது அப்படின்றத கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கிறான். அஸ்ஸமாஉனா என்ன? வானம். இது ஒரு இஸ்மு. ஓகேவா? அஸ்ஸமாஉ இது ஒரு பெயர் சொல். ஓகேவா? வானம். அடுத்தது இன்ஷக்கத். இன்ஷக்கத் அப்படிங்கிறது பிளந்து விடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பிளந்து விடும். அப்போது வானம் பிளந்து விடும்போது, வானம் பிளந்து விடும் பொழுது, அதாவது வென், இதானா வென் அப்படின்னு சொல்லுவோம். அஸ்ஸமாஉனா த ஸ்கை. இன்ஷக்கத் அப்படின்னா இஸ் ஸ்பிளிட் அப்படின்னு அர்த்தம். ஸ்பிளிட் ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். வானம் பிளந்து விடும்போது. இப்போது இங்கே ஒரு வானம் பிளக்கப்படும் போது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லிட்டான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அடுத்ததாக இது வந்து எப்போ நடக்கக்கூடியது? மறுமை நாள் அன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அடுத்ததாக பாருங்கள், அடுத்த ஆயத்து, 2வது ஆயத்து. வஅதினத் லிரப்பிஹா வஹுக்கத். வஅதினத் அப்படின்னா மேலும், அதாவது இன்னும், அது செவி சாய்த்தது. செவி சாய்த்தது அப்படின்னா கீழ்ப்படிந்தது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் லீ ரப்பிஹா, அதாவது இன்னும் அது செவி சாய்த்தது. அதினத் அப்படின்னா செவி சாய்த்தது. லீ ரப்பிஹா அப்படின்னா தன் இறைவனுக்கு. வஹுக்கத் அப்படின்னா இன்னும் கீழ்ப்படிந்தது அப்படின்னு அர்த்தம். அதாவது தனது இறைவனின் ஆணைக்கு கட்டுப்படுவது, கடமையாக்கப்பட்டுள்ள நிலையில் தன் இறைவனின் கட்டளைக்கு அந்த வானம் அடிபணியும் போது அப்படின்னு அர்த்தம். அதாவது இதில் நம்ம முதல்ல விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதா, அதாவது இதஸ்ஸமாஉ ன்ஷக்கத். இதில் பாருங்கள், இதா அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கக்கூடியது. ஓகேவா? அஸ்ஸமா அப்படிங்கிறது வானம் அப்படின்னு தெரியும். இன்ஷக்கத், அதாவது ஷக் அப்படின்னாலே வந்து கட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கட் பண்ணுறது, கிழிக்கிறது, அந்த மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது ஷக் அப்படிங்கிறது திரும்பவும் பழைய நிலைக்கு மாறாதது அப்படின்னும் சொல்லலாம். சரியா? அது வந்து இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பழைய நிலைக்கு மாறாது. இப்போ வந்து ஒரு கல் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப அந்த கல்லை ஒட்ட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே வந்து பிளந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்மளால் திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. அதுக்கு பேர் தான் ஷக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ
இதில் என்ன அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதசமா உன் ஷக்கத். அப்போது வானம் வந்து பிளந்து விடும்போது அப்படின்னு சொன்னால் அது திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாறாத போது அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தத்தை கொடுக்குது இல்லையா? வானம் வந்து பிளந்து விடும்போது அப்படின்னு சொன்னால் இன்னொரு அர்த்தம் என்ன, அது வந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாறாதது அப்படின்னா மறுமை நாள் வந்துருச்சு கன்ஃபார்ம், அதுக்கு வந்து உறுதி, அதுக்கு முன்னாடி உள்ள நிலைமையை வந்து அது வந்து திரும்பவும் மாறாது, அவ்வளவுதான். அந்த டைம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஓகேவா? ஸோ நார்மல் ஸ்டேட்டுக்கு பழைய இப்போ உள்ள நிலைமைக்கு அந்த வானம் வந்து இருக்காது. அப்போது அந்த வானம் வந்து பிளக்கப்படுது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே உறுதியாக நமக்கு சொல்லி காமிக்கிறான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதினத் லி ரப்பிஹா வ ஹொக்கத் அப்படின்னு சொல்லும் போது, அதினத் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஃபியல் வந்து இஸ்ம சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபியல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ என்ன அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வர்றதான் அதின் அப்படிங்கிறது, அதினத் அப்படிங்கிறது. இதன் அப்படின்னா பெர்மிஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பெர்மிஷன். இப்போது அதன் அப்படிங்கிறது வந்து உன்னிப்பாக கவனிக்கிறது, அதாவது கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது செவி சாய்க்கிறது அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வானம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட பெர்மிஷன் கேட்குது அப்படின்னும் ஒரு அர்த்தத்தை வச்சுக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகள், அவனுடைய வார்த்தையை வந்து இது வந்து உன்னிப்பாக கேட்குது, உன்னிப்பாக கவனிக்குது, செவி சாய்க்குது அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து 2 அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? the sky has been given permission by its lord. இது ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அதாவது வானத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கப்படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், the sky has listened carefully to its lord. சரியா? அதாவது ரப்ப என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத உன்னிப்பாக கேட்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படிங்கிறத சுப்ஹானல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஃபுஸ்ஸிலத்தில் சொல்லுவான் பாருங்கள், 11வது ஆயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பிறகு அவன் வானத்தின் பக்கம் கவனம் செலுத்தினான், அப்போது அது வெறும் புகையாய் இருந்தது. அவன் வானத்திடமும் பூமியிடமும் கூறினான், உருவாகி வாருங்கள், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுறான். அப்போது அவை இரண்டும், அதாவது யார் சொல்கிறேன்னா பூமியும் வானமும் சொல்லுது, நாங்கள் கீழ்ப்படிந்த வண்ணமே வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 41ல் 11வது ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ இது வந்து நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரியே சூரா ஜுமாவில் 62ல் 1வது வசனத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து பாருங்களேன், வானமும் பூமியும் எப்படி துதிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான் பாருங்கள். 62ல் 1வது வசனம், அல்லாஹ்வை துதித்து கொண்டிருக்கின்றன வானங்களில் உள்ள ஒவ்வொன்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும், அவன் அரசனாக இருக்கிறான், மிகவும் தூய்மையானவன், யாவரையும் மிகைத்தவன், நுண்ணறிவாளன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானமும் பூமியும் துதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். ஸோ அவங்க வந்து துதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா அல்லாஹ்வின் படைப்பினங்கள் அத்தனையுமே வந்து அது வந்து அக்ரிணையாக இருந்தாலும் சரி, உயர்ந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும், ஃபார்மில் இருந்தாலும் சரி, அது வந்து என்ன பண்ணுது, அல்லாஹ்வை துதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வசனங்கள் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு கேட்கல அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் அப்படியே வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஓகேவா? அதுக்காக தான் இந்த வசனங்கள் எல்லாமே நம்ம வந்து சொல்லி காமிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக 17ல் 44வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். அதாவது சூரா இஸ்ரால பனி இஸ்ராயில் அந்த இதில் பார்க்கலாம். 7 வானங்களும் பூமியும் மற்றும் இவற்றிலுள்ள அனைத்துமே அவனுடைய தூய்மையை எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றன. அவனை புகழ்வதுடன் அவனை துதி செய்து கொண்டிராத எந்த ஒரு பொருளும் இல்லை. ஆயினும் அவை துதி செய்வதை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. உண்மையில் அவன் சகிப்புத்தன்மையுடையவனாகவும் மன்னித்தருள்பவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறேன்னா, 7 வானங்களும் பூமியும் இவற்றிலுள்ள அனைத்துமே அப்படின்னும் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போது எந்த அளவுக்கு அது வந்து அவ்வளவு உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அதினத்தில் ரப்பிஹா அப்படிங்கிற இந்த வாசகத்தை வந்து டைரக்டாக, அதாவது லிட்ரல் மீனிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நேரடியான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தன் அதிபதியின் கட்டளையை செவியேற்கும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஆனால் நம்ம வழக்கத்தில் எப்படி அதை சொல்லுவோம், இப்போ வந்து கட்டளையை செவியேற்கிறது அப்படின்னா அதோட முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. கட்டளையை செவியேற்கிறது மட்டும் கிடையாது, அதை வந்து செவியேற்கணும், அதுக்கப்புறமா கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், அது மட்டும் இல்லாமல் அதை வந்து செயல்படுத்தணும். ஓகேவா? 3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு
செவியேற்கணும், காதால் கேட்கணும், அடுத்ததான் கீழ்ப்படியணும், அதுக்கு அடுத்ததாக செயல்படுத்தணும். இந்த 3 விஷயத்தையும் உள்ளடக்கியது தான் அதினத்திலி ரப்பிஹா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. இதை நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லா. அது வந்து இன்னும் நமக்கு வந்து கிளியராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து பாருங்களேன் 79ல் 27ல் சொல்கிறான் பாருங்களேன். உங்களை படைப்பது அதிக சிரமமான வேலையா அல்லது வானத்தை படைப்பதா அப்படின்னு கேட்குறான். சுபஹானல்லாஹ். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்லி காமிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து அல்லாஹ்வின் கட்டளையை வந்து ஏற்று நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து ஃப்ரீடம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மட்டும்தான். ஓகேவா? அல்லாஹினுடைய படைப்பினங்கள் அனைத்துமே வந்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகும், கட்டுப்படும். அந்த மாதிரி தான் அல்லாஹ் வந்து வச்சிருக்கிறான். ஸோ அவனுடைய வல்லமையை இது வந்து நமக்கு காமிக்குது இல்லையா? அவன் வந்து மிகப்பெரிய பொறுப்பாளன், மிகப்பெரிய அதிபதி, அவனுடைய வல்லமை அதாவது ரொம்ப அதிகமானது அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தக்கூடிய விதம். ஆனால் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறான். நமக்கு தான் வந்து சுதந்திரம் இருக்குது. என்ன சுதந்திரம் இருக்குது? நம்ம வந்து நம்மளால் வந்து நேர்வழியிலையும் நடக்க முடியும், அல்லாஹ்க்கு கட்டுப்படவும் முடியும், அதை வந்து ரிஜெக்ட் பண்ணவும் முடியும். அப்படிங்கிற இந்த ஃப்ரீ வில் வந்து மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் எப்படி இருக்குது, இறை நம்பிக்கையாளர்களும் இருக்கிறாங்க, நிராகரிப்பாளர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ அவங்க வந்து அதாவது இந்த அல்லாஹ்வின் படைப்பினங்கள் அத்தனையும் வந்து எப்படி இருக்குது, ரெடி டு ஒபே அப்படிங்கிற மாதிரி. எப்போ வந்து நீ அல்லாஹ்வின் கட்டளை வரும் அதை நான் வந்து செவியேற்பேன், அதை வந்து கேட்பேன், காதால் அந்த கட்டளையை கேட்பேன், அதுக்கப்புறமா அதுக்கு கீழ்ப்படிவேன், கீழ்ப்படிந்ததின்படி நான் வந்து செயல்படுத்துவேன். அப்படிங்கிற பொசிஷனில் தான் வந்து அல்லாஹ்வின் படைப்புகள் அத்தனையுமே இருக்குது அப்படிங்கிறத சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நம்ம இங்கே வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சுப்ஹானல்லாஹ். அதாவது வானம் வந்து பிளக்கின்ற போது அது வந்து என்ன நடக்குதுன்னா அது தன்கிட்ட வந்து தன்னுடைய அதிபதி அதோட அதாவது ஸ்பெசிஃபிக்காக வானத்துடைய அதிபதி. ஓகேவா? அஸ்ஸமாவு வானத்துடைய ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட வானத்துடைய அதிபதியிட அவனுடைய கட்டளை வந்து செயல்படுத்தும் போது அப்படிங்கிறதான் இதுக்கு உண்டான அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிபதியுடைய கட்டளைக்கு முழுமையாக பணிஞ்சு செயல்படுவது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பாருங்கள் 3வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம். வ இதல் அர்து முத்தத், அதாவது வ இதா அப்படின்னா இன்னும் போது, அல் அர்து அப்படிங்கிறது பூமி, முத்தத் அப்படிங்கிறது விரிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். இன்னும் பூமி விரிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? இன்னும் பூமி வந்து விரிக்கப்பட்டு, அதாவது அண்ட் வென் த எர்த் ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட் இல்லைனா ஸ்ப்ரெட் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பூமி வந்து ஸ்ட்ரெச் ஆக்கப்படும், அதாவது மத்தா அப்படின்லாம் சொல்லுவோம், மத்துன்னா நான் எலாங்கேட் பண்ணுறது, ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அதாவது பூமி வந்து பரப்பப்படுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் பரப்பப்படுதல் அப்படின்னா என்ன உள்ள அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். அதாவது இது வந்து கடலும் நதி எல்லாமே இந்த பூமிக்குள்ளார இருக்குல்ல, எல்லாமே வந்து மூடப்பட்டுரும். அதுக்கப்புறம் மலைகள் எல்லாமே தூளாக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டுரும். அதுக்கப்புறமா பூமி வந்து எப்படி இருக்குது, மேடும் பள்ளமுமா இருக்குது இல்லையா, எல்லாமே சரி செய்யப்பட்டு சமதளமாக ஆக்கப்பட்டுரும். ஒரே ஒரு திடலாக ஒரு கிரவுண்டு மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இது பூமி வந்து வந்துடும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து சூரா ஃபுர்கானில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மத்துக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறான் பாருங்கள். 45வது ஆயத்தில். அதாவது அலம் தரா இலா ரப்பிக கைஃப மத்ததில்லா அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்ததில்லா அப்படிங்கிறது வந்து நிழலை வந்து விரிக்கிறது. ஓகேவா? நிழலை வந்து விரிக்கிறது. அதாவது இறைவன் எவ்வாறு நிழலை விரிக்கின்றான் என்பதை நீர் பார்க்கவில்லையா அப்படின்னு இங்கே வந்து கேட்குறான். அப்போது மத்து அப்படிங்கிறது விரிக்கிறது, ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஓகேவா? ஸ்ப்ரெட் பண்ணுறது, நீளமாக்குறது, எலாங்கேட் பண்ணுறது, ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ பூமி என்ன ஆகுது, விரிக்கப்படுது அப்படின்னு சொல்லும் போது என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ்.
சுபஹானல்லாஹ். அடுத்ததாக பாருங்கள், 4வது ஆயத்து, வ அல்கத் மா ஃபீஹா வ தஹல்லத். வ அல்கத், அதாவது வ அல்கத் அப்படிங்கிறது வந்து என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்கிறான், அதாவது இன்னும் எரிந்து விடும் அப்படின்னு சொல்கிறான். எரிந்து விடும். மா ஃபீஹா, அதாவது அதுக்குள்ளார இருக்கிறவற்றை, தன்னில் உள்ளவற்றை. வ தஹல்லத் அப்படின்னா இன்னும் காலியாகிவிடும். அது தன்னில் உள்ளவற்றை வெளியாக்கி அது காலியாகிவிடும் அப்படின்னு இதில் சொல்லப்படுது. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதாவது அல்கா அப்படிங்கிறது வந்து இல்கா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது, அதாவது தூக்கி எறிகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுடைய கைத்தடியை வந்து இப்படி கீழே போட்டாங்க இல்லையா, தூக்கி எறிஞ்சாங்க இல்லையா, அந்த ஃபிரோனுக்கும் அந்த சூனியக்காரர்களுக்கு முன்னாடி. அந்த மாதிரி அதை வந்து இப்போது சூரா, நீங்கள் அந்த அல்கா அப்படிங்கிற வார்த்தையை வந்து சூரா ஷுஆராவில் 32வது ஆயத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அல்கா அப்படிங்கிறது வந்து தூக்கி எறிதல் அப்படின்னு அர்த்தம். வீசுதல், த்ரோ பண்ணுறது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் காலியாகிவிடும், அதாவது தஹல்லத், அது வந்து காலியாகிடும் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பூமியில் இருக்கிறது எல்லாத்தையும் எரிஞ்சிரும், தூக்கி போட்டுரும். அதாவது இந்த பூமியில் என்னென்னலாம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அதாவது இறந்து போன மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்களா, இந்த உலகம் அழியும் போது உலகத்தில் வாழ்ந்த அத்தனை மக்கள் அதாவது பூமியில் கீழே தான் இருப்பாங்க, அது எல்லாமே வெளியில் கொண்டு வரப்படும். ஓகேவா? அந்த கபர்கள் அத்தனையுமே வந்து வெளியில் கொண்டு வந்து போடப்படும். அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து அந்த வெளியில் எரியும். பூமி ஆக்சுவலாக வெளியில் எல்லாத்தையும், பூமிக்குள்ளார இருக்கிறது எல்லாத்தையும் எரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய செயல்களுக்கு உண்டான ஆதாரங்களாக இருக்கட்டும், சான்றாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வெளியில் தூக்கி போடப்படும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் அதில் வந்து மறைஞ்சோ புதஞ்சோ இருக்கவே இருக்காது. இப்போது வந்து பூமிக்கு கீழே சுரங்கம்னு சொல்லிட்டு தங்கம், என்னென்னமோ உலோகங்கள், அது இதுன்னு என்னென்னமோ இருக்குது இல்லையா, எதுவுமே பூமியில் மறைஞ்சிருக்காது. எல்லாமே பூமி என்ன பண்ணிடும், கக்கி வெளியில் எடுத்துரும். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. பூமி வந்து என்ன பண்ணுது, அத்தனையும் வெளியில் கொண்டு வந்து கொட்டிடுது. அதுதான் வந்து த்ரோ பண்ணிடுது, அது வந்து வெளியில் கொண்டு வந்துடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். எரிந்து விடும் அப்படின்னா என்ன, அப்படியே கீழே உள்ள பூமியில் உள்ள கீழே உள்ள அத்தனை விஷயங்களும் வெளியில் கொண்டு வந்து போடப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சுபஹானல்லாஹ். அடுத்ததான் பாருங்கள், 5வது வசனம் நம்ம பார்க்கலாம். வ அதினத் லி ரப்பிஹா வ ஹுக்கத். வ அதினத் அப்படின்னா இன்னும் அது செவிசாய்த்து, லீ ரப்பிஹா தன் இறைவனுக்கு, வ ஹுக்கத் இன்னும் கீழ்ப்படிந்து, தனது இறைவனின் ஆணைக்கு கட்டுப்படுவது கடமையாக்கப்பட்டுள்ள நிலையில் தன் இறைவனின் கட்டளைக்கு அந்த பூமி அடிபணியும் போது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து அடிபணிதல், அதை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நம்ம எப்படி அடிபணியணும் அப்படிங்கிறதும் இதில் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த வானமும் இந்த பூமியும் என்ன பண்ணுதுன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அல்லாஹ்கிட்டேருந்து பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது. ஓகேவா? அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை சுமைகளையும் வந்து தூக்கி போடுறதுக்காக, ரிலீஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கிட்ட உள்ள அத்தனை சுமை, எவ்வளவு சுமை இருக்குது இந்த உலகத்தில், எவ்வளவு மக்கள் பாவங்கள் செய்கிறாங்க, எவ்வளவா அதிகமான சுமைகள் இருக்குது இந்த பூமியில், அத்தனையும் அதை வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக, வெளியில் தூக்கி எறிகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. அல்லாஹ்கிட்ட பெர்மிஷன் எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதை தான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு வந்து புரிய வைக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ சூரா இன்ஃபித்தாரில் சொன்ன மாதிரி 5வது ஆயத்தில் அலிமத் நஃப்சுமா கத்தமத் வாஹரத், அதாவது அந்த நாளில் ஒவ்வொரு நஃப்ஸும் என்ன பண்ணும், அவனுடைய முன்பின் செயல்கள், அமல்கள் எல்லாத்தையுமே வந்து அவன் பார்க்கக்கூடியவனாக இருப்பான் அந்த நாளில். அதாவது இந்த ஒரு அதான் நிரந்தரமில்லாத இந்த ஒரு துனியா வாழ்க்கை. துனியா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா டைனி அப்படின்னு அர்த்தம், ரொம்ப லிட்டில் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப ரொம்ப ஷார்ட், ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த சின்னதுலேயே எவ்வளோ சின்னதை நம்ம சொல்ல முடியுமோ அவ்வளோன்னு சொல்லலாம் துனியா அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நிரந்தரமில்லாத இந்த உலக வாழ்க்கை, இதை எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறோம் இல்லையா? மறுமை வாழ்க்கைக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் களமாக, ஒரு சோதனை களமாக, இது ஒரு டெம்பரவரியான வாழ்க்கை அப்படிங்கிறத இல்லாமல் இதை வந்து எப்படி எடுத்துக்கிறோம், ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக, இங்கே தான் வந்து ஹாப்பினஸ்ஸே இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக நம்ம வந்து எடுத்துகிட்ருக்குறோம். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்ம வந்து
இந்த உலகத்தில், இந்த நிரந்தரமில்லாத உலகத்தில் செய்யக்கூடிய அமல்கள் தான். இதுதான் நமக்கு வந்து அங்கே வந்து நமக்கு என்ன சொல்கிறது, எச்சரிக்கையோ நற்செய்தியோ நமக்கு வந்து அங்கே கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூமி எப்படிப்பட்ட ஒரு பூமி, ஒரு அழகான இந்த பூமி எப்படிப்பட்டதாக இருக்குது. நதிகள் இருக்குது, கடல்கள் இருக்குது, மலைகள் இருக்குது, மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு ஏரியாவாக இருக்குது. ஆனாலும் இது எப்படி ஆக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடலும் நதியும் மூடப்படுது, மலைகள்லாம் தூள் தூளாக்கப்படுது, பூமியெல்லாம் வந்து மேடு பள்ளமாக இருந்ததெல்லாம் வந்து சமதளமாக்கப்படுது. ஸோ சுபஹானல்லா, புகை மூட்டமாக்கப்படும். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நிலை வந்து மறுமை நாளில் நிகழும் இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய எல்லா விஷயங்களும் வந்து, அதாவது என்ன சொல்கிறது, முன்னாடி செஞ்சது பின்னாடி செஞ்சது எல்லா அமல்களும் வந்து வெளிப்பட்டு நிற்கும். சுபஹானல்லா. ஸோ இதுக்கெல்லாமே நம்ம அச்சப்படக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிய வைக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதுக்கு வந்து இந்த போது 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது 6வது ஆயத்தில் தான் அதுக்கு உண்டான ஒரு சென்ட்ரல் மெசேஜ் இருக்குது. இந்த சூறாக்கே உண்டான சென்ட்ரல் மெசேஜே அங்கே தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த முதல் 5 வசனங்களை நம்ம வந்து பொருள் உணர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில் புரிந்து ஓதக்கூடியவங்களாக விளங்குவோம். இன்ஷா அல்லாஹி தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம வந்து சூரா அல் இன்ஷிகாக் 84வது சூரா. இதை வந்து எப்படி நம்ம தஜ்வீது சட்டங்களை அப்ளை பண்ணி ஓதணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கலாம். முதல் 5 ஆயத்துக்களை இன்றைக்கி பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதஸ் ஸமாஉ ஷக்கத். இதில் பாருங்கள், ஹம்சா கெஸ்ரா இ, ஜால் ஃபத்ஹா. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, அதில் உள்ள அந்த அலிஃப் மத்தை வந்து நம்ம ட்ராப் பண்ணிவிடுவோம். அதுக்கு அடுத்ததான் பாருங்கள், அடுத்த வார்த்தை அஸ்ஸமாவு அப்படின்னு இருக்குது. அதில் உள்ள ஹம்சத்துல் வசலையும் லாமையும் நம்ம வந்து உச்சரிக்க மாட்டோம், ட்ராப் பண்ணிவிடுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சீன் வந்து ஹுருஃபு ஷம்சியா எழுத்து. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஜால் ஃபத்ஹாவை சீனோட இணைச்சு சொல்லுவோம். அப்போது ஜால் ஃபத்ஹா சீன் ஷத்தா ஜஸ். ஓகேவா? ஜஸ். இந்த ஜால் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது தரஃபுல் லிசான். அப்போது நுனினாக்கு மேல் முன்பற்கள் கீழே வச்சு சொல்லணும். ஜஸ். அப்போது இந்த சீனுக்கு அப்புறமா இந்த சீனில் என்ன இருக்குது, 2 சீன் இருக்குது. சீன் சுக்கூனும் இருக்குது, சீன் ஹரக்கத்து சீன் ஃபத்ஹாவும் இருக்குது. அப்போது சீன் சுக்கூனுக்கு நம்ம வந்து சொல்லிவிட்டு ஜஸ், அப்புறமா சீன் ஃபத்ஹா, சீன் ஃபத்ஹா ச, இதஸ்ஸ இதஸ்ஸ. அடுத்ததாக பாருங்கள், மீம் ஃபத்ஹா அலிஃப் மது மா. இந்த இடத்துல என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த எழுத்து என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். அங்கே ஹம்சா இருக்கிறதுனால இது வந்து என்னது, மத்தல் வாஜிபல் முத்தசில். ஏன்னா ஒரே வார்த்தையிலேயே மத்து வந்திருக்கு, அதுக்கு அடுத்த எழுத்து ஹம்சா இருக்கிறதுனால இது என்னது, மத்தல் வாஜிபல் முத்தசில் அப்படிங்கிற சட்டம் இங்கே அப்ளை ஆகும். அப்போ 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்து நீட்டி தான் நம்ம ஓதணும். இதஸ்ஸமாஉ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தையை பாருங்கள், இன் ஷக்கத். அது தனியாக உச்சரித்தோம் அப்படின்னு சொன்னால் இன் ஷக்கத்துன்னு சொல்லுவோம். இதில் வந்து பாருங்கள், இப்போது ஹம்சா தொம்மா, அடுத்த எழுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹம்சத்துல் வசல் இருக்குது. அப்போ அதை நம்ம ட்ராப் பண்ணிடுவோம். இணைக்கணும். எதோட இணைக்கணும், நூன் சாக்கினாவோட இணைப்போம். நூன் சாக்கினாக்கு அந்த அந்த இடத்துல என்ன சட்டம் வருதுன்னு பாருங்கள். நூன் சாக்கினாக்கு அடுத்த எழுத்து ஷீன் வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணணும், எஹ்ஃபா பண்ணணும். ஓகேவா? லைட்டாக எஹ்ஃபா பண்ணணும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதஸ்ஸமாஉ ஷக்கத். ஷீன் ஃபத்ஹா, காஃப் ஷத்தா, ஷக், காஃப் ஃபத்ஹா, த சுக்கூன், கத். அப்போது இந்த இடத்துல தல சுக்கூன் இருக்குது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஹம்ஸ் பண்ணணும். அப்போது லைட்டாக வந்து நம்ம காற்றை வந்து வெளியில் விடும் போது அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். ஓகேவா? அப்போ எப்படி சொல்லணும், இதஸ்ஸமாஉ ஷக்கத் அப்படின்னு சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வார்த்தை பாருங்கள், அடுத்த ஆயத்துக்கு போகலாம். 2வது ஆயத்தை பாருங்கள். வஅதினத் லிரப்பிஹா வஹுக்கத். வா ஃபத்ஹா வா. அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா அ, வ அ. அடுத்தது ஜால் கெஸ்ரா வி, வ அ வி, வி. ஓகேவா? அடுத்தது நூன் ஃபத்ஹா, த சுக்கூன் நத், நத். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த சுக்கூனில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஹம்ஸ் பண்ணணும். அப்போது நத் அப்படின்னு வரும் சவுண்டு. வஅதினத்
வ அஸினத். அடுத்தது லாம் கஸ்ரா லி, ரா ஃபத்ஹா ப ஷத்தா ரப், ப கஸ்ரா பி ரப்பி, ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து ஹ, 2 அலிஃப் நீட்டணும். ஏன்னா அது வந்து என்ன பண்ணுவோம், ஹுருஃபுல் மத்தா, ஹுருஃபுல் அஸ்லின்னு சொல்லலாம், மத்து தபின்னு சொல்லலாம். ஓகேவா, மத்துல் ஜௌஃபியா அப்படின்னும் பேர் சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் இதை நம்ம சொல்லிக்கலாம். லி ரப்பிஹா அப்படின்னு 2 அலிஃப் நீட்டி ஓதணும். அடுத்ததான் வா ஃபத்ஹா வ, ஹ தொம்மா, காஃப் ஷத்தா ஹுக், ஹுக். ஓகேவா, அடுத்தது காஃப் ஃபத்ஹா த சுகுன் கத், அப்போது வ ஹுக் கத். ஓகே, காஃப் வந்து என்னது, இஸ்திஅலா எழுத்து, அதாவது ஹெவி லெட்டர். அப்போது நம்ம அதை வந்து தஃப்ஹீமாக ஓதணும். அப்போது வ ஹுக் கத். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அதே மாதிரி நீ பாட்டும் போது இந்த த சுக்கூன் ஏற்கனவே சொன்னேன், த சுக்கூன் வந்து என்ன பண்ணுவோம், ஹம்ஸ் பண்ணுவோம். ஓகேவா, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது இப்போ இதை எப்படி ஓதணும், வ அஸினத் லி ரப்பிஹா வ ஹுக்கத். அல்ஹம்துலில்லாஹ். 3வது ஆயத்தை பாருங்கள். வ ஈதல் ஆர்து முத்தத், வாவ் ஃபத்ஹா வா, ஹம்சா கஸ்ரா இ, ஜால் ஃபத்ஹா லாம் சுக்கூன் ஜல். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஜால் ஃபத்ஹாவை லாம் சுக்கூனோட இணைச்சிடுறோம். அடுத்ததான், ஏன்னா இது வந்து அல் கமரியா. ஓகேவா, அல் கமரியா எழுத்து, அந்த ஹம்சா வந்து அல் கமரியா எழுத்தப்போ வ இதல் அப்படின்னு லாமில் வந்து நம்ம சுக்குன் வச்சு நம்ம இணைச்சிருவோம். அடுத்ததான் ஹம்சா ஃபத்ஹா ரா சுக்குன் ஆர், ஆர் அப்படிங்கிறது வந்து இந்த ரா வந்து என்ன பண்ணணும், தஃப்ஹீமாக ஓதணும், அதாவது ஹெவியாக ஓதணும். ஓகேவா. அடுத்தது தாது தொம்மா து, இந்த தாது வந்து ஹெவி லெட்டர். ஓகேவா, அப்போது தாது தொம்மா து, அர்து. ஓகே, வ இதல் அர்து. அடுத்தது பாருங்கள், மீம் தொம்மா, தால் ஷத்தா முத், தால் ஃபத்ஹா த சுக்குன் தத், தத். ஓகே, முத்தத். அப்போது எப்படி ஓதணும் இதை, வ இதல் அர்து முத்தத். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 4வது ஆயத்தை பாருங்கள். வ அல்கத் மா ஃபீஹா வ தஹல்லத், வாவ் ஃபத்ஹா வா. அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா லாம் சுக்கூன் அல், வ அல். அடுத்தது காஃப் ஃபத்ஹா த சுக்கூன் கத், வ அல் கத். அடுத்தது பாருங்கள், மீம் ஃபத்ஹா அலிஃப் மத் மா, இது வந்து 2 அலிஃப் நீட்டணும். ஃப கஸ்ரா யா சுக்கூன் ஃபீ, இது யாவுல் மத்து, இங்கேயும் 2 அலிஃப் நீட்டணும், மத்து தபே. அடுத்தது ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து ஹ, 2 அலிஃப் நீட்டணும், ஃபீ ஹ. அடுத்தது இதெல்லாம் ஜவுஃப்லேருந்து வரணும், அதாவது என்ன சொல்கிறது, வாயுடைய காலியான பகுதியிலேருந்து வரணும். ஃபீ ஹ, அந்த சவுண்டு வந்து எப்படி வரணும், வாயிலேருந்து காலியான பகுதியிலேருந்து வரணும். அடுத்ததான் வா ஃபத்ஹா வா, த ஃபத்ஹா த, வ த, ஹா ஃபத்ஹா லாம் ஷத்தா ஹல், ஹா வந்து ஹெவி லெட்டர். ஓகேவா, இஸ்திஅலா எழுத்து, அப்போது ஹல். லாம் ஃபத்ஹா த சுக்குன் லத், வ தஹல்லத். ஓகே, இது எப்படி ஓதணும், வ அல்கத் மா ஃபீஹா வ தஹல்லத். அடுத்தது 5வது ஆயத்தை பாருங்கள். வ அஸினத் லி ரப்பிஹா வ ஹுக்கத், வாவ் ஃபத்ஹா வா, ஹம்சா ஃபத்ஹா அ, ஜால் கஸ்ரா தி, வ அஸி, நூன் ஃபத்ஹா த சுக்குன் நத், வ அஸினத். அடுத்தது லாம் கஸ்ரா லி, ரா ஃபத்ஹா ப ஷத்தா ரப். அடுத்தது ப கஸ்ரா பி, லி ரப்பி, ஹ ஃபத்ஹா அலிஃப் சுக்கூன் ஹ, இந்த இடத்துல 2 அலிஃப் நீட்டணும், லி ரப்பி ஹ, வ அஸினத் லி ரப்பி ஹ. அடுத்தது வாவ் ஃபத்ஹா வ, ஹ தொம்மா, காஃப் ஷத்தா ஹுக், காஃப் ஃபத்ஹா த சுக்கூன் கத், வ ஹுக்கத், வ அஸினத் லி ரப்பி ஹ வ ஹுக்கத். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து நல்லா ஒவ்வொரு எழுத்தையும் எங்கெங்கேருந்து அது வந்து பிறக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், ஒவ்வொரு எழுத்துக்கு உண்டான மஹ்ரஜ் சிஃபத்தை நம்ம கொடுத்து தான் ஓதணும். இன்ஷா அல்லாஹ் அதை நன்முறையில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.